வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாப்பழ பாசந்தி. இந்த பாசந்தி செய்யறதுக்கான பலாப்பழம் எங்கள் பக்கத்து வீட்டு சகோதரி அவங்க தோட்டத்துலேருந்து பறித்து கொடுத்த ஃப்ரெஷ்ஷான பழத்தில் இந்த டிஷ் நம்ம செய்ய போகிறோம். அவங்க தோட்டத்தில் வச்சுருக்க இந்த மரத்தில் காய் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. அதே நேரத்தில் அவங்க இதை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. வெறும் இயற்கை உரம் மட்டுமே தான் இதுக்கு போடுவாங்க. அதனால் பழம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல தரமானதாகவும் இருக்குது. நல்ல இனிப்பு சுவையோடு இருக்கிற இந்த பலாப்பழ பாசந்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பசும்பால் 1 லிட்டர், பலாப்பழ சுளைகள் 8லேருந்து 10 நம்பர்ஸ், சர்க்கரை 1/2 கப், ஏலக்காய் 2. பசும்பாலில் தண்ணி விடாமல் நல்லா திக்காக காய வச்சுக்கணும். நம்ம இதில் மில்க் மெய்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். அதுக்காக தண்ணி ஊற்றாமல் பாலை நல்ல மிதமான தீயில் வச்சு அதை கைவிடாமல் கிளறி பாலை நல்லா சுண்ட வைக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டை நீக்கின பலாப்பழ துண்டுகளை அதில் சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காவையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா கெட்டியாகிட்டே இருக்கப்போ மேலே படிகிற ஆடைகளை தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பாசந்திக்கு அந்த பால் ஏடு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 1 hour ஆகும். ஆனால் இந்த டேஸ்ட்டு மட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான டிஷ்ஷாக இருக்கும். சம்மரில் சில்லுன்னு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஸ்வீட் ஐட்டம் இது. இப்போ பால் நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. நீங்கள் இப்போ அரைச்ச அந்த பலாப்பழ பேஸ்ட்டையும் இதில் கலந்துடலாம். பலாப்பழ விழுத கலந்ததுக்கப்புறம் தீ நல்ல மிதமானதாகவே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கூடவே நீங்கள் இதோட சர்க்கரை 1/2 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இனிப்பு சுவை அதிகமாக விரும்புகிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் பலாப்பழத்தில் இருக்கிற இயற்கையான இனிப்பு சுவையே இந்த பாசந்திக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ சர்க்கரையும் பலாப்பழத்தையும் சேர்த்து நல்ல க்ரீமியான மில்காக ஆற வரைக்கும் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு, அதாவது ஒரு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 3 to 4 hours வச்சு எடுத்தோன்னா நல்ல கூலாக சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடும். இந்த பாசந்தியை நீங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட செஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் சாப்பிட்டு உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இதே டிஷ்ஷை நீங்கள் மாம்பழம், சீத்தாப்பழத்துலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிப்பியை நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்தை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.